யோகா கோச்சுக்கிறாத, ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் போமே. ராம ஹெட் பெயினாக இருக்குதுன்னு சொன்னோன்னே நான் உடனே டீ போட போயிட்டேன். அப்போ எனக்கு ஹெட் பெயின் ஆயிடுச்சு அம்முக்குட்டீஸ். டீ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கொட்டிடுச்சு. வெளியே வேற கிளம்பிட்டோம். இதில் இது வேறையா அப்படின்ற மாதிரி சரி ஓகே க்ளீன் பண்ணுவோன்னு நான் என்னோட பிடி துணி நம்ம எப்போவுமே வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாத் எடுத்து யூஸ் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மெல்லாக இருந்துச்சு. இருந்தாலும் அதை நான் துடைக்கவே முடியல என்னால். திருப்பி அது அப்படியே தான் இருக்குது. இது வேஸ்ட்டுடா அப்படின்னு நினச்சேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே இருக்குது. ஒரு சொட்டு கூட க்ளீன் பண்ணாத மாதிரி ஐயோ எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்காக தான் இப்போ சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பீகோவோட ரீயூஸ் பேம்பூ கிச்சன் டவல். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கின ஒண்ணுனே சொல்லலாம். ஒரு ரோட்ல பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொன்றா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டவலே பார்த்தீங்கன்னா 100 டைம் நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூசபிள் தான். இந்த கிச்சன் டவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்மெல் அடிக்காது. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. திருப்பி நம்ம வாஷ் பண்ணி ஒரு 100 டைமுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம் குட்டீஸ். நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். டீ எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது நீங்களே பாருங்கள். லைட்டாக தண்ணியில் நம்ம வந்து நினச்சிட்டு இதை க்ளீன் பண்ணோம்னா அப்படியே எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்குது. இங்கே பாருங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு. நார்மலாக கிச்சன் டவல் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணோம்னா அப்படி வலுவலுன்னு ஆயிரும், ஸ்மெல்லு ரொம்ப ஆயிரும். இதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ரீயூஸ்பிள் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் மில்க்கு, எண்ணெய், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அடுப்பு எல்லா இடத்தையுமே ஈஸியாக வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருது இந்த டவல். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் டியூரபிளாகவும் இந்த டவல் இருக்குது. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே நம்ம பால் மட்டும் தானே, இப்போ டீ மட்டும் தானே நம்ம க்ளீன் பண்ணோம், இப்போ வந்து எண்ணெயை க்ளீன் பண்ணலாமே. நான் வந்து ஆயிலாக இருந்துச்சு அதை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணுறேன். எப்படி க்ளீன் பண்ணுது நீங்களே பாருங்கள். சூப்பர் க்ளீனிங்காக இருந்துச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த டவல் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து சூப்பராக புதுசாகவே ஆகிடுச்சு. அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக க்ளீன் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கும் ரொம்ப வேலையே கொடுக்கல. ஓகே உங்களுக்கு யோசனை இருக்கும் நம்மளுக்கு வந்து இது எண்ணெய் அதை மட்டும் தான் க்ளீன் பண்ணுமா, வேறு எதாவது க்ளீன் பண்ணாதான் நீங்கள் யோசிக்கிறதுலாம் உண்டு. இது வந்து கிளாஸ்லையும் சரி, வுட்லையும் சரி, இரும்பாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நீட் அண்ட் க்ளீனாக க்ளீன் பண்ணிக்கலாம். குடிச்சு நான் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். ரொம்பவே க்ளீனாக வந்து அது செஞ்சு கொடுத்துச்சு. எனக்கு பர்சனலி இந்த ப்ராடக்ட் ரொம்ப வர்த்துன்னு தான் தோணுச்சு. நார்மலாக கிச்சன் டவலை வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் தூக்கி போடுங்க அம்முக்குட்டீஸ். நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பாய்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களோட ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி கொடுத்து ஹாப்பி படுத்துங்க அம்முக்குட்டீஸ். பை பாய்.